ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலும் உங்களை நான் சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சியாய் நான் இருக்கிறேனே. இந்த நாளில் நான் பேச போகிற 2 காரியங்கள் பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் முக்கியமாய் கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை குறித்து இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் நான் பேச நான் ஆவலாய் நான் இருக்கிறேனே. இந்த நாளில் முதலாவது காரியம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் பாருங்க, அந்த கீழ்ப்படியுதல். பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நீ இந்த ஊரை விட்டு கிடப்போ, நான் உனக்கு ஒரு பிராமிஸ் லேண்டை நான் வைத்திருக்கிறேன், அந்த இடத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அந்த வார்த்தையை ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஒன்றுமே தெரியாத ஒரு இடத்திற்கு அவர் செல்லுகிறார். பாருங்க, எபிரேயர்ல 11வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. விசுவாசத்திலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் அவர் புறப்பட்டார். அந்த இடம் என்ன இடம்ன்றதே அவர் தெரியாம அவர் போனார். பாருங்க, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், சில காரியங்கள் நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அதை செய்ய சொல்லுவார். ஆனால் நம்ம அதை மறுதளிச்சுட்டு இல்லை நான் பண்ண முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் பாருங்க, ஒன்றுமே தெரியாத ஒரு அந்நிய நாட்டுக்கு ஒரு அந்நியனாய் அவர் போகிறார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ண அந்த பிராமிஸ் லேண்டுக்கு அவர் சென்று அவருடைய சந்ததியை தேவன் அவர் ஆசீர்வதிக்கிறார். 9வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவர் குடியிருந்தார் என்று அது எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையில நம்ம கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். 2வது காரியம், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை அசைக்க முடியவில்லை. பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் 100 வயது ஆகியிருக்கிறது. 100 வயதிலும் அவருடைய சரீரம் செத்துவிட்டது, சாராளுடைய அந்த கர்ப்பம் அது செத்துவிட்டது. ஆனாலும் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அதை நிறைவேற்றுவார் என்று அவர் நம்பிக்கையாய் அதுல இருந்தார். அவருடைய அந்த நம்பிக்கையினால அவருக்கு கிடைத்த பிள்ளை பாருங்க, ஐசக். and Isaac is not a single person, it is a nation. Amen. ஒரு நாட்டை, ஒரு ஜாதிக்கு ஒரு தகப்பனாயும் தாயாவும் சாராளையும் ஆபிரகாமையும் தேவன் ஆசீர்வதித்து தந்தார். 2 காரியம் முக்கியமாக ஆபிரகாம் பண்ணாருங்க. 1, அவர் கீழ்ப்படிந்தார். 2வது, ஆண்டவர் வாக்கு பண்ணினாரு, அது கண்டிப்பா நிறைவேற்றுவார் என்று அந்த நம்பிக்கையோட அவர் இருந்தார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில கீழ்ப்படுகிறோம் ஆண்டவருக்கு? நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டா, நான் உனக்கு நான் இதை செய்ய போறேன் தம்பி. ஆனால் நம்ம பாருங்க, ஆண்டவரை நம்பாம மனிதர்களை நம்பி நம்ம இருக்கிறோம் பாருங்க. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவரை மார்த்தம் அவர் சார்ந்திருந்தார். எனக்கு அவர் தான் அப்படின்ட்டு அவர் நின்று பாருங்க, தேவன் அவரை விசுவாசத்தின் தகப்பனாய் அவர் மாற்றினார். நம்மளுடைய வாழ்க்கையில 2 காரியம் ரொம்ப முக்கியம். 1 கீழ்ப்படியுதல், 1 நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் ஆவலாய் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னோடு ஆண்டவரே பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே அப்பா, நீர் வாக்கு பண்ணினதை ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையா இதில் இருக்க தேவ நீர் கிருபை செய்யுங்க, எங்களை நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதே மாதிரி இந்த எஃபத்தா ஊழியங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுகிற அநேக உள்ளங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுகிற அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you and be blessed.